மீனாட்சி பொண்ணுங்க டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஆகிருக்கும்ல. ஃபஸ்ட்டு சீனில் பூஜா வந்துட்டு ரங்கநாயகி அவங்ககிட்ட பேசியிருப்பாங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன சரண்யா நீ பாட்டுக்கு எதோ சொல்லிக்கிட்டு இருக்க பூஜா கிட்ட, எதில் விளாடணும்னு உனக்கு கொஞ்சமாவது அறிவில்லையா அப்படின்னு கேட்க, என்னம்மா உண்மையை தானே சொன்னேன் அப்படின்றாங்க. என்ன உண்மையை சொன்னேன், என்னங்க இவ எதோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க. ஆமாம் இன்னைக்கு சக்திக்கும் வெற்றிக்கும் மீனாட்சி அம்மா வீட்டில் முதலிரவு தானே, அதை பற்றி தான் சொல்லியிருக்கா அப்படின்றாங்க. என்னது இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட், அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. என்ன ரங்கநாயகி பேசிக்கிட்டு இருக்க, மீனாட்சி அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனாங்களே நீ கூட சரின்னு சொன்னையே அப்படின்றாங்க. இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கத அப்படின்னு பூஜா சொன்னதை யோசித்து பார்த்துட்டு, என் பையனுக்கு எனக்கே தெரியாமல் நடக்குதா, இருங்க அங்கே போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்ப இவங்க இங்கே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு வெற்றி வந்துட்டு சக்தியை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாருடா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் கலெக்டர் ஆகுற வரைக்கும் இதெல்லாம் நமக்குள்ள வேணாண்டா அப்படின்றாங்க. ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, இதை இப்பயா சொல்லுவ நீயே, ராஜ விருந்து படிச்சாங்களே அப்பயாவது சொல்லியிருக்க வேண்டியதானே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே பால் சம்போட வந்தேடி, அப்பயாவது சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை இப்படி காக்க வச்சு நீ ஏமாத்துறல நான் உன்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏ வெற்றி சாரிடா சாரிடா அப்படின்னு சக்தி வந்துட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க. ஏ போடி போ, இதையும் ஹக் பண்ணிக்கிட்டே தான் சொல்லுவியா நீ, ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட இருக்கணும்டா, அப்பதான் அதை நம்ம அச்சீவ் பண்ணி காட்டுவோம் அப்படின்றாங்க. நல்லா அச்சீவ் பண்ண ஆசையில மண்ணள்ளி போட்டுட்ட நீ அப்படின்னு இங்கே பேசிக்கிட்டு இருக்க. அந்த சைடு ரங்கநாயகி அம்மா கோவமா வர்றாங்க. மீனாட்சி அம்மா அவங்க பொண்ணுங்க கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரங்கநாயகி வரதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என் பையனுக்கு ஓ வீட்டுல எனக்கே தெரியாம ஃபர்ஸ்ட் நைட் நல்லா இருக்கு மீனாட்சி அம்மா, சி கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை அப்படின்னு கேட்க, என்ன ரங்கநாயகி அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க நின்று கத்திக்கிட்டு இருக்க. உள்ள இருக்க சக்திக்கு வெற்றிக்கு கேட்டுருது, இங்க பாருடா ப்ளீஸ் நான் என்ன புரிஞ்சுக்கோடா அப்படின்னுட்டு இருக்காங்க. சக்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டே ஒரு நிமிஷம் இரு, வெளியில ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, வா வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாங்க. வந்ததும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல, ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா, கல்யாணம் தான் தெரியாம பண்ணிக்கிட்ட, இதையுமா ஆச்சு, உன்னை நினைக்கும் போது எனக்கே வந்துட்டு கோங்கோமா வருது, அம்மா கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லை அப்படின்னு கேட்க, மீனாட்சி அம்மா சொல்றாங்க, ரங்கநாயகி அம்மா கோவத்துல வார்த்தையை நீங்க பாட்டுக்கு விடாதீங்க, அப்புறம் அள்ள முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சொன்னிதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னாங்க. நான் சொல்றேன் எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, போயும் போய் உங்க வீட்டுல என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றதுக்கு, நானா அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை, நீங்க நல்லா இருக்கீங்களா இல்ல மூளை எது குழம்பு பேச்சா மீனாட்சி அம்மா அப்படின்றாங்க. இங்க பாருங்க நீங்க சொல்லிதான் நான் பண்ணேன் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கதெல்லாம் புஷ்பா சைல நின்று ஒளிஞ்சு நின்று கேட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. ரங்கநாயகி அம்மா சொல்றாங்க, அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை, உன் கற்பனையில நீ எது பாட்டுக்கு உளராத அப்படின்றாங்க. வெற்றி தம்பி என்ன உங்க அம்மா பாட்டு பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் தான் இருந்தீங்க சொல்லுங்க அப்படின்னதும் மீனாட்சி அம்மாவை பார்த்து ரங்கநாயகி சொல்றாங்க, அவன் எப்படி சொல்லுவான், உண்மையா இருந்தா தான் சொல்லுவான், இங்க பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா தெரியலையா, உங்க மேல கொஞ்சம் நெஞ்ச மரியாதை வச்சிருந்தேன் அதுவுமே இப்ப போயிடுச்சு, நானே உங்க மேலேயும் உங்க பொண்ணு மேல பயங்கர கோவத்துல இருக்கேன், இதுல நான் இதுக்கெல்லாம் வேற சரின்னு சொல்லியிருப்பேனா, என்ன மீனாட்சி அம்மா உங்க பொண்ணை காட்டி என் பையனை வளைச்சு போடலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்ல, மீனாட்சி அம்மா கோவம் வந்துடுது, வார்த்தை அளந்து பேசுங்க, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, என்னத்தை வளைச்சு போடுறத பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அவ முதல்ல உங்க வீட்டு மருமக வெற்றி தம்பியோட மனைவி, அதை மனசுல வச்சுட்டு பேசுங்க, எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு எண்ணமே கிடையாது, என்ன வெற்றி தம்பி நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னதும் நம்ம சக்தி சொல்றாங்க, ஆமா வெற்றி பார்த்துட்டே இருக்கா, அத்தை தானே சரின்னு சொன்னாங்க சொல்லு அப்படின்றாங்க. சரின்னு சொன்னது உண்மைதான், ஆனா அம்மா இல்ல நான் அப்படின்னு சொல்றாங்க, நடந்ததெல்லாம் சொல்றாங்க. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ரங்கநாயகி அம்மா சொல்றாங்க, உன் மேல வந்துட்டு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் எல்லாத்தையும் போட்டு கெடுத்துடா, இத்தனை பேர் முன்னாடி என்ன பைத்தியக்கார மாதிரி அசிங்கப்பட வச்சிட்டேல, போ வெற்றியை மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்துட்டு மீனாட்சி அம்மா கிளம்பிட, என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. மீனாட்சி அம்மா எங்க அம்மா கிட்ட நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க மனசு நிம்மதியா இருக்கணும், அன்னைக்கு சாமியார் சொல்றப்போ நீங்க எப்படி தலை குனிஞ்சு நின்னீங்க நான் பார்த்தேன், அந்த ஒரு கஷ்டத்துல தான் இப்படி பேசிட்டேன் அப்படின்றாங்க. சக்தி சொல்றாங்க, எனக்கும் வெற்றிக்கும் வந்துட்டு இது நடக்காது, நீங்க நிம்மதியா போங்கிறங்க நாயகம்மா, அது மட்டும் கிடையாது நாங்களே இதை ஸ்டாப் பண்ணிட்டோம், நீங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணதான் நினைச்சுக்காதீங்க, நான் கலெக்டர் ஆகுற வரைக்கும் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நாங்க 2 பேரும் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம மீனாட்சி அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வெற்றி சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பிரிய மாட்டோம், ஒன்னா தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல, அந்த சைடு நம்ம புஷ்பா நினைக்கிறாங்க, பரவாயில்லையே இந்த பூஜா எங்கேயோ இருந்து இங்க நடக்கிற ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்திட்டாலே, நம்ம பூஜா கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கால் பண்ண, அந்த சைடு ரோஹித் பக்கத்துல இருக்காங்க. ஒரு நிமிஷம் அம்மா கால் பண்ணாங்க, பேசிட்டு வந்துடுற ரோஹித் அப்படின்றாங்க. ஏன் முன்னாடியே பேசு அப்படின்னு சொல்ல, இல்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அங்க நம்ம ரங்கநாயகி அம்மா புயல் மாதிரி வந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல பூஜா சிரிக்கிறாங்க. நான் அப்புறம் கூப்பிட்றேன், இங்கே ரோஹித் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்தை போய் வந்துட்டு சமாதானப்படுத்தி வெளியில கூட்டு போறாங்க. ஒரு மலை மேல வந்து நின்றுட்டு இருக்காங்க.
ரோஹித் வந்துட்டு கோவமாவே நிக்க, இங்க பாரு நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, என் மூச்சை பாரு அப்படின்றாங்க. இனிமே வெற்றி விஷயத்திலையும் சக்தி விஷயத்திலையும் நீ தலையிடாத, அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்றாங்க. சரி சரி இப்ப கொஞ்சம் சிரிக்கலாமா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிட்டோம்ல அதை பத்தி பேசலாமா அப்படின்னு இவங்க வந்துட்டு ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சு நம்ம ரோஹித்தை மண்டையை கழுவி மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அதோட வந்துட்டு வில்லத்தனமா சிரிக்க இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது.